தமிழ் கிறிஸ்டியன் கார்ட்டூன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல திருவிவிலியத்தை தொடக்கத்திலிருந்தே வாசிச்சுட்டு இருக்கோம். திருவிவிலியங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான புனித நூல் மட்டும் கிடையாது. அது கடவுளால அகில உலக மக்களுக்கும் தரப்பட்ட ஒரு பொக்கிஷன்னு தான் நாங்க சொல்லுவோம். இந்த திருவிவிலியத்தில் உள்ள ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் வாசிச்சு தியானிச்சு அதை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே தந்தையாம் கடவுள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கைய எல்லாருக்கும் தருவாரு. எல்லாருக்கும் அது என்ன நிலை வாழ்வு அப்படிங்கிற சந்தேகம் எழலாம். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு எண்ணம் உண்டு. அது என்னன்னா, எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு நேர்மாறா இந்த உலகத்துல துன்பங்கள் தான் மனிதர்களுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இப்படி இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய துன்பங்களை கடவுளுக்காக ஏற்று வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துக்கு அப்புறம் கடவுள் நமக்கு தரக்கூடிய துன்பம் இல்லாத, நோய் நொடிகள் இல்லாத, மகிழ்ச்சியான, அதாவது நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல எதிர்பார்க்கறதுக்கு மேலான ஒரு வாழ்க்கைய கடவுள் நமக்கு வச்சிருக்காரு. அந்த வாழ்க்கைய கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா தருவாரு. இப்படிப்பட்ட கடவுளோட இணைஞ்சு வாழக்கூடிய ஆசீர்வாதமான நிலை வாழ்க்கைக்குள்ள போவதுக்கு நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறது தான் திருவிவிலியம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிச்சு அதை உள்ளத்துல இருத்தி சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்மளால அந்த நிலை வாழ்க்கைக்குள்ள போக முடியும். இப்படி எல்லாரும் அந்த நிலை வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து திருவிவிலியத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கடவுள் தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து திருவிவிலியம் வாசிக்கிறத கேளுங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லாம இதில் உள்ள வார்த்தைகளை உள்ளத்துல இருத்தி சிந்திச்சு வாழ்க்கையில செயல்படுத்துங்க. அதன் வழியா கடவுள் தரக்கூடிய நிலை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. சரி மறுமலை, தொடர்ந்து வாசி. தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம். ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உண்மையில் இருக்கட்டும், நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்திலிருந்து ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான், எல்லாரையும் அவன் எதிர்ப்பான், எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள், தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் லகாய் ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரேதுக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. 18ஆம் அதிகாரம். பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிராமுக்கு தோன்றினார். பகலில் வெப்ப மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார்.
அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழியனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமைமிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திரும்ப நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கு 30 பேரை காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரை, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரை, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். சரி மறுமலை, இன்னைக்கு இவ்வளோ போதும். மீதியை அடுத்த வீடியோல வாசிப்போம்.